வணக்கம் அனைவருக்கும். காலையில் ஒரு வீடியோ போட்டோன்னா போடல எடுக்க முடியல. டைம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு போடலதுனால. இந்த பூனைக்குட்டி இருக்கிற ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த சேனல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இப்போ புதுசாக இதில் வந்து உங்களுக்கு பேசுனால யாரோ என்னமோன்னு தோணும். சப்போஸ் பழையவங்க பார்த்தா கூட ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்னடா ஆண்டி சேனலாக மாற்றிக்கிட்டு போய்கிட்டு இருக்குன்ட்டு. ஒன்றும் இல்லைங்க, புன்னகை அருவி மீடியா அஃபிஷியல் அப்படிங்கிற சேனல் வந்து ஃபுல்லாக கோலம் இருக்கும். நிறையா மாடலாக கோலம், ரங்கோலி, புள்ளி வச்ச கோலம்லாம் இருக்கிறதுல ஓன்லி ரங்கோலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் அதில் போட்டிருக்கிற அத்தனையும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொரு கோலமும் ஒவ்வொரு பூ வந்து பார்த்தா எல்லாத்துக்கும் என்ன ஒரே பூ கோலம் தான் அப்படின்னு தோணும். அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் வரும். அந்த மாதிரி அது போட்டிருக்கிறேன். அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வெயில் காலம் வந்துச்சு, ஏசி போட்டுக்கிட்டு அது கோலம் போட்டு ஒன்றும் செட் ஆகலை. அது சேனல் நானாக எடுத்துக்கிட்டேன். பெரிய வீடியோலாம் ஒன்று 1000-1500 போயிருந்தது. நான் என்ன செஞ்சேன், ஒருத்தர் சொன்னார், அதில் யூடியூப் நாங்களும் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பெரிய வீடியோ இல்லாட்டி ஷார்ட்ஸ் போட்டால் அது போட மானிட்டேஷன் வர வேண்டியதில் ஆட்டோமேட்டிக் வந்துருப்பானோ, இதாக இருந்தால் கொஞ்சம் மானிட்டேஷன் பண்ணிவிட்டு அலைஞ்சிட்டு கிடக்கணும் அப்படின்னாங்க. சரின்றது பெரிய அந்த சேனல் எல்லாம் அந்த வீடியோ அனைத்தும் ஃபுல்லாக டிலீட் பண்ணிட்டேன். நான் என்ன வரைக்கும் டிலீட், எனக்கு மொத்தமாக பண்ணவும் தெரியல. நான் பண்ணி முடிச்சிட்டேன். பண்ணி முடிச்சு ஏதாவது சாதிச்சிட்டோம்டா சாமி, இன்னும் பிரச்சனை இல்லை, நமக்கு ஷார்ட்ஸ் மட்டும் போடலாம் அப்படின்னு ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுக்கிட்டு இருந்தால் அதுவுமே வியூஸ் குறைச்சிட்டான். ஏன்னா யூடியூப் பொறுத்த வரைக்கும் அந்த வீடியோ நல்லா இல்லாமல் நாசமாக போனாலும் சரி பரவாயில்ல, நம்ம வந்து டிலீட் பண்ணக்கூடாது, ப்ரைவேசியில் போடக்கூடாது. ப்ரைவேசியில் போட்டாலுமே அது டிலீட் பண்ணுறது தானே. கொஞ்ச நாள் போய் அது டிலீட் பண்ணுவாங்க, இல்லைன்னா அவனே பண்ணிவிட்ருவாங்க, யூடியூப்காரவங்களே பண்ணிவிட்ருவாங்க. அது வந்து மனுஷனெல்லாம் போயெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதுக்கு வந்து எல்லாம் அங்கங்கே வந்து இந்த கம்ப்யூட்டர் தான் செட் பண்ணி வச்சுருவாங்க. நாங்கள் ஆள் போட்டு செஞ்சால் நம்ம உடனே இப்போ ஒரு பேச்சு கேள்வி கேட்டோம்னா உடனே அடுத்த செகண்டே அனுப்பிச்சி. அதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் தான். கம்ப்யூட்டர்லேயே எல்லாமே வாழுது, கம்ப்யூட்டர்லேயே எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இது போகுது. இப்போ அது எனக்கு கிட்டத்தட்ட 6வது சேனலோ 7வது சேனலோ இது 7வது சேனலில் என்னமா போடுவேன், திருப்பி அப்புறம் ஹெல்த்து ப்ராப்ளம் வரும், விட்டுருவேன். அதனால் நீங்கள் இப்போ வந்து நான் புதுசாக வந்திருக்க அனைத்து மக்களுக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறேன். உண்மையால் நீங்கள் என் மேலே அன்பு வச்சு எனக்கு ஆதரவு கொடுங்க. கண்டிப்பாக அதை நான் வேண்டிக்கிறேன். நான் அதை உங்கள்கிட்ட சப்போஸ் ஃபுல்லாக பார்த்து பிடிக்காட்டிங்க கூட கண்ணுங்க இந்த பக்கம் திரும்பிட்டு காதில் பஞ்சு வச்சுக்குங்க. ஏதோ என்னையாவது பார்த்துக்கிட்டு இருக்கும் கொஞ்சம் நேரம், சரிங்களா? ஏன்னா காது தான் நான் பேசுகிற வச்சு என்னத்தான் கிளவி வந்து உளறிட்டு கிடக்குது அப்படின்னு. கண்ணில் பார்த்தா விபின்னு பண்ணிகிட்டு இருக்கணும்ல. டான்ஸ்லாம் ஆட தெரியாது, படிக்கவும் இல்லை. 2வது மட்டும்தான் படிச்சிருக்கிறேன், வேறு நான்லாம் எதுவும் படிக்கல. எனக்கு 60 வயசு ஆகுது. இந்த முடி ஏன் கட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் ஒருத்தர். அது வந்து வெயில் காலத்தில் வந்து எனக்கு ரொம்ப வேர்த்து கொட்டு பயங்கரமாக. மூஞ்சியெல்லாம் இப்படி இருக்குங்கிறீங்க, கரையாக கருகி போயிருக்கும் பாருங்க. வெயில் காலத்தில் அப்படியே வேர் துறன்னு ஒழுகுமுங்க, அப்படியே ஒரு மாதிரி ஆயிரும் உடம்பெல்லாம் நல்லா தெரியுது, மூஞ்சி மட்டும் அப்படி கருத்து போயிடும். அவ்வளோ ஒரு இதாக இருக்கும், முடியவே முடியாது அந்தளவுக்கு. அதை வெயில் காலத்தில் ரொம்ப கஷ்டம். வெளியே போக மாட்டேன், ஆனால் இருந்தாலும் ஒரு சில இதுக்கெலாம் போய்த்தானே ஆகணும். அதனால ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்ன வரைக்கும் இந்த ஏசி போட்டு ஓட்டி என் வீட்லேயும் ஏசி இருக்குதுன்னு ஓட்டினேன் அப்படின்னு காசு கட்டுறதாரு நான் தானே கட்டணும். 1000-1500 வரும். காசு எண்ணி கொடுக்குறப்ப மனசு பக்குங்க. வேண்டாம் அதெல்லாம் லிமிட்டாக இருந்துக்கிறதே போகுது. இன்னும் ஓடிக்கிட்டே இருக்குதா? லிமிட்டாக இருக்கிறதே போதும். இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணி விட்டுணுங்க ஏசி. கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் நிப்பாட்டிடுவேன். இந்த ஏசி போட்டால் பூனைக்குட்டி தொல்லை கொஞ்சம் தாங்கும். ஜில்லுன்னு இருக்கும்போது கட்டில் வந்து குருன்னு படுத்துக்குங்க. ஒரு சின்ன குட்டி ஒரு 3 குட்டி கொடுத்துட்டாங்க, 5 குட்டி போட்டுச்சு போனேன். ஃபஸ்ட்டுந்தே சொல்லிடுற ஸ்டோரி இருக்குது. இது வந்து இதனுடைய தாய்கள் வந்து இதுக்கு முன்னாடி அந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். இதுக்கு தாய் வந்து சாவர நிலைமையில் மதிய வெயிலில் வந்து ரொம்ப முடியாமல், தண்ணி இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் ரொம்ப இதாக கிடந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, மாத்திரை வாங்கலாமான்ட்டு மெடிக்கல் ஷாப்புக்கு போனேன். இதுக்கு வந்து பார்த்து மாத்திரையோடு வாங்கிட்டு வரல, குடுன்னு ஒடியான்ட்டு கொண்டுக்கிட்டு வந்துட்டேன். வந்து பார்த்தா
சளி எல்லாம் பிடிச்சி கசன்னு கிடந்தது. அப்புறம் அதெல்லாம் சுடு தண்ணி வச்சு தொடச்சி விட்டு அப்புறம் திரும்ப சாயந்தரமாக ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போய் அதெல்லாம் க்ளீன் பண்ணி ஊசி போட்டு 2 நாளில் நடந்தது. அதுக்கு அடுத்து ஒரு 2 நாள்லேயே வந்து லூஸ் மோஷனாக போக ஆரம்பிச்சிருச்சு. இது என்ன சாப்பிடாமையே கிடந்துருக்குது. அங்கே சாப்பிட்டதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி இருந்து லூஸ் மோஷனே போகுது. ஒரு இடத்துலலாம் இல்லைங்க, வீடு ஃபுல்லாக பெட்டில் மட்டும்தான் போகல. எப்போ ஒரு நாள் கூட பெட்டில் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வீடு ஃபுல்லாக காலையில் எழுந்திரிச்சா என்னால் ஐயோ இன்னொரு பூனைக்குட்டி இருக்கும் இது இருக்கும் அதுக்கும் அப்படியே வயிற்றுச்சு. இந்த பூனைக்குட்டி சேர்ந்து வீடு ஃபுல்லாக அங்கே பார்த்து எங்கெங்கே பார்த்தாலும் இருக்கும். ஒரே ஸ்மெல்லு போட்டு அந்த இது லைசால் போட்டு தொடச்சி இது பண்ணி கழுவி ஐயோ அந்த துணியெல்லாம் போட்டு வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சி எடுத்து நான் முடியலைங்க ரொம்ப. அப்புறம் அந்த பூனைக்குட்டி வெளியே போச்சு. போனப்போ தடம் தெரியாமல் அப்படியே போயிடுச்சு. அது மனசார எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும். அது எப்படின்னு தெரியல போயிடுச்சு. மனசுக்குள்ள வருத்தம் இருக்குது. ஒரு வீடியோவில் இருக்கும், ஒரு சாங்கில் நான் பார்க்குறேன். அதை இது பண்ணி பார்க்கணும். எனக்கு என்னமோ தெரியலைங்க. நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, என்னடா அந்த கிளவி பாட்டில் வளருதுன்னு நீங்கள் தப்பாக ஒன்று நினச்சிக்க வேண்டாம். இந்த உயிரினங்கள் பூனை நாய் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாய்க்குட்டி கால் இல்லை, அதுக்கு வந்து நான் தான் பள்ளி நல்லா பார்த்து ஆஸ்பத்திரி கொண்டு போய் பார்த்து நான் எங்கேயாவது வாக்கிங் போயிட்டு வர்றப்போ பார்த்துச்சுன்னா கூட ஒடியாரும். அதாவது 3 காலத்தே இருக்குது, அதில் நான் எப்படி கூட்டிகிட்டு வர முடியும்? அப்புறம் அதுக்காக ஆட்டோ பிடிச்சி ஆட்டோக்குள்ளே படுக்க வச்சு நான் கரண்ட் பில் கட்ட போனால் கரண்ட் பில் கட்டுறது கூடவே வரும். நான் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நடந்து போவேன். இல்லை ஆட்டோ ஏறிடுவீங்க, நீ வீட்டுக்கிட்ட ஆட்டோ ஏறணும்னா அது என்ன பண்ணும், ஆட்டோவில் அதுவும் வந்து ஏறிக்குது. அப்புறம் என்ன பண்ணுறது, கூடவே கூட்டி போய் அங்கே கீழே இறக்கிட்டு போட்டு கரண்ட் பில் கட்டிட்டு மறுபடியும் கூட்டிகிட்டு வருவேன். என்ன பண்ணுறதுங்க, இந்த பூனைக்குட்டியும் அப்படியாவது இவங்க ஆயாலே அப்படியாவது தூக்கி சுமந்து போன ட்ரிப்பு 4 குட்டி போட்டு 4 கொடுத்துட்டேன். இந்த ட்ரிப்பு இந்த குட்டி என்னைய அழுக்க வச்சிருச்சு. காலையில் பா சாமி இங்கே வா இங்கே வந்தா காலையில் வந்து அதே சொல்லலையே அவங்ககிட்ட பா டிங்கிடிங்கிடி பா. ஐயோ இருறா படிக்குட்டி. ஐயோ கரெக்டாக வச்சுன்னா தப்பாக வச்சுட்டுண்ணா. எந்த பக்கம் இருந்துச்சு? சரி ஏதோ ஒரு பக்கம் இருக்கட்டு, தலைவெல்லாம் நின்று பாருங்க. பா புஜிக்கி வாடா. அப்புறம் 3 குட்டி கொடுத்துட்டு இதில் ஒரு குட்டி இறந்து தான் பிறந்துச்சு. கட்டிலே தான் ஒரு அட்டை பாக்ஸில் வச்சுருந்தேன். அப்புறம் இந்த குட்டி பார்த்து ரொம்ப லீனாக இருந்துச்சு. அது கொடுக்கவே எனக்கு கஷ்டமாக தோணுச்சு. மூஞ்சி பார்த்தா பாவமாக இருக்கும். அப்புறம் இப்போ வாடா அம்மா சாப்பிட்ற பாரு, நீ சாப்பிடல. இவங்க ஆயாலும் அப்படித்தான் இருந்தாலும் ஃபஸ்ட்டில். அப்புறம் போட்டுக்கிட்டு இப்போ தான் கொஞ்சம் பெருசாகிட்டா. பெடிக்கிரி தான் கொடுப்பேன், சாப்பாடெலாம் கொடுக்க மாட்டேன். பாலும் பெடிக்கிரி அது மட்டும் சாப்பிடுவாங்க. பாருங்க பிடிக்கிறது செக் நீ பா இங்கே வா வாடா இங்கே வா சாமி வாடா தங்க குட்டிடா நீ. ஐயோ இது வேறு தலையில் திரும்பிட்டு ஓடுதுடா டேய். அப்புறம் நிறைய சோக கதையும் இருக்குது, நிறைய சிரிக்க வைக்கிறேன் எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு. ஏன்னா எல்லாமே சோகத்திலே கொண்டு விட்டுன்னு வச்சுக்கோங்க, அதில் இன்ட்ரெஸ்டே எல்லாம் போகும். லைவ் வந்துடுச்சுன்னா அப்புறம் நம்ம நல்லா பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறமே போகிறது ஏதோ வரணும் அப்படிங்கிறாங்களே, என்ன தான் பண்ணுறது, நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. என்னமோ ஓடிக்கிட்டு இருக்குது, நம்ம பொழப்பு நாரிக்கிட்டு இருக்குது. கடவுள் புண்ணியத்தில் எல்லோரும் நல்லா இருக்கும்னு நம்ம மனசார வேண்டிக்குவேன். எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு. அப்பா அம்மா இறந்துட்டாங்க. இங்கே வாடா. அதனால தாங்க அந்த பாசம், அந்த அப்பா அம்மா இறந்த அந்த வேதனை தாங்க இன்றைக்கி அந்த பூனைக்குட்டி சாயந்தரம் வந்து தூக்கிட்டு போகிறோம்னாங்க. எனக்கு பார்த்துட்டு அப்படியே அழுதுட்டேன். எனக்கு வேண்டாங்க, நான் தயவு செஞ்சு நான் எப்படியாவது பார்த்துக்கிறேன், நான் கொடுக்கலைங்க அப்படின்ட்டேன். அது பொண்ணு குட்டி தான். அது நாளைக்கு இது குட்டி போடுற மாதிரி அதுவும் போட்டுச்சுன்னா என் நிலமை என்னாகுமோ கடவுளுக்கு தான் தெரியும், கடவுளுக்கு வெளிச்சம். ஆனால் என் மனசில் வந்து அதை நான் வெளியே கொண்டு விட்றதுக்கு எனக்கு மனசே வரல.
அதனால் மனசுக்குள்ளே ரொம்ப அழுதுட்டேன் அன்றைக்கி. அந்த பூனைக்குட்டினால எவ்வளோ நேரம் ஒரு சாப்பாடு போட்டு அது பண்ண முடியாத நம்ம, அதே நம்மளுக்கு ஒரு உயிராக இருந்து வேறு யாராவது இருந்தால் நம்ம விளைவு முடிக்கிறோமா அப்படின்ட்டு மனசு இதாக இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி நான் அதையும் வச்சுக்கிட்டேன். கண்டிப்பாக அந்த சிவபெருமான் வழி விடுவார் எனக்கு. ரொம்ப ரொம்ப நொந்திருக்கிறேங்க வாழ்க்கையில். கொஞ்சம் நெஞ்சமெல்லாம் நொந்துக்கலைங்க. ரொம்ப ரொம்ப 20 வருஷம் எங்கள் வீட்டுக்காரர் கூட வாழ்ந்தேன். ஓவர் தண்ணி, சீட்டாட்டா, லேடிஸு 10 பைசா இல்லை. எல்லாம் அப்பா அம்மா பார்த்துக்கிட்டது, அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அதனால தான் ரொம்ப வலியாக இருக்குது எனக்கு. அம்மா இருந்தால் இப்போ நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வருவேன். அம்மா இல்லையே. அதுக்கப்புறம் தான் ரொம்ப நொந்து போய் இதாவது எனக்கு 2 பொண்ணுக்கு தான், 2 பேர்த்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. டேய் ஐயோப்பா, பால் தட்டி தட்டி விட்டுருதுங்க. கட்டில் இருக்குது, இது ஒன்று இந்த டேபிள் மாதிரி இருக்குது, குடிக்க வேண்டாங்கன்னு எடுத்து வச்சோம்னா 2 மோளம் போடுறது. ஐயோ, அப்படித்தான் பண்ணுவாங்க. பண்ணு ஒரு பன்னிக்குட்டி அப்படின்ட்டு என்ன சொல்கிறது. அம்மா அப்பாவை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு இன்றைக்கி நாங்கள் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்றோங்க. அம்மா அப்பா சம்பாரிச்ச காசில். டேய், இந்த ஸ்டாண்டு இன்றைக்கி தான் ஒழுக்கமாக நிற்கிது, அதையும் புட்டுக்கிட்டு வந்து இது பண்ணுறீங்க. எல்லோரும் ஒரு நாளைக்கு போகத்தான் போகிறோம். ஆனால் அம்மா அப்பாவை மிஸ் பண்ண அவங்களுக்கு மட்டும்தான் அந்த வேதனை தெரியாது. ஆண்களுக்கெல்லாம் தெரியாது, பெண்களுக்கு அதனுடைய வலி இருக்கும். சில இது கணவர் கூட இருக்கிறப்ப அவங்களுக்கு தெரியாமல் இருக்குமேனுமா, அது எனக்கு தெரியல. எனக்கு எந்த விதத்துலையுமே ஒரு நல்ல இது இல்லாமல் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுட்டேன்.